அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். காலை வணக்கங்கள். நாளைக்கு ஈத் முபாரக் பெருநாள் அல்லது திருநாள் அல்லது பக்ரீத் பண்டிகை. இந்த ஆடு கொர்பான் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பண்டிகை. நானும் எனது இஸ்லாமிய நண்பன் வீட்டுக்கு நாளைக்கு விருந்துக்கு செல்கிறேன். அந்த ஆடு வெட்டி 3 பங்காக பிரிப்பாங்களாம். ஒரு பங்கு உறவுகளுக்கு, ஒரு பங்கு உறவு சாராத மனிதர்களுக்கு, ஒரு பங்கு இவங்க வீட்டுக்கு, 3 பங்கு பிரிப்பாங்களாம். இப்போ தான் காலையில் தான் பார்த்து பேசிட்டு வந்தேன். இது ஒரு நாணயம், ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன். இது ஒரு நினைவாகவே வச்சுருக்கேன். 1989 உள்ளது. ஹிஜ்ரி ஆண்டு 1358 டு 1367, ஆங்கில வருடம் 1989. நாணயங்களில் இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். காஃபா அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு திரைப்படம் வந்துச்சு, நல்லா தமிழகத்தில் நல்லா ஓடிச்சு. அது மாதிரி நாகூர் அனிபாவின் பாடல்கள் அப்போ தமிழகம் மட்டுமில்ல உலகம் முழுக்கும் வாழும் இஸ்லாமிய வீடுகளில் எல்லாம் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். மக்கத்து மலரே மாணிக்க சுடரே யார சூழல்லா. நமக்கு இஸ்லாமிய நண்பர்கள் மிகவும் அதிகம். எங்கள் வீட்டை சுற்றி ஒரு 1000 வீடுகள் இஸ்லாமிய வீடுகள். என் உடன் படித்த நண்பர்களும் நிறைய பேர் இஸ்லாமிய நண்பர்கள். இன்னும் அந்த நட்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் டெய்லி ஒரு 10 நாணயம் 20 நாணயம் நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாமே இஸ்லாமிய கண்ட்ரிஸ் தான். யுஏஇ தவிர மற்ற இஸ்லாமிய நாடுகளும் இதில் உண்டு, யுஏஇயும் உண்டு. எல்லாமே டெய்லி ஒரு 10 நாணயம் 20 நாணயம் எடுத்து அதுக்கு நல்ல முறையில் பண்ணி அதை நண்பர்களுக்கு ஒவ்வொரு நாணயமும் என்ன மெட்டல், என்ன டயாமீட்ரு, என்ன திக்னஸ்ஸு, என்ன வெயிட்டு அப்படின்னு நான் நிறைய நாணயங்கள் இதில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். இந்த ஒவ்வொரு நாணயத்தை பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எந்த வருஷம், இது என்ன விலை, இதனோட ரேரிட்டி என்ன, இது என்ன படம் போட்டிருக்கு, முன்பக்கம் என்ன போட்டிருக்கு, பின்பக்கம் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு சும்மா லைட்டாக காமிக்கிட்டோமா, இது ஒரு மன்னர். யாருடைய நாணயம்னு தெரியாமலே நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். கனாபே, கண்டுபிடிச்சி சொல்கிறேன். கப்பல் போட்டிருக்கு, 1984 உள்ளது. இது ஈராக்குன்னு நினைக்கேன், ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். சிங்கப்பூர் மண்பால். இது பாகிஸ்தான் காயினில் தான் இந்த மாதிரி 1ன்னு போட்டிருக்கும். இது எகிப்து தான் வரும், பிரமிட் இருக்கிறதுனால. ஒரு பெரிய பள்ளிவாசல். இது என்னென்னு பார்த்து சொல்கிறேன். கண்டுபிடிக்கப்பட முடியாத நாணயங்களை தான் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். தினாரா, ரிப்பப்ளிக் ஆஃப் பிஜி தீவு உள்ளது. இது ஒரு திக்னஸான பெரிய நாணயம், மாலத்தீவு, 2 ரூபியா. இது பாகிஸ்தான், கார்வா. இது மாலத்தீவு, 1 ரூபியா. ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவேன், ஒன்றும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். எது வேணும். இது மீன் கொடியில் மீன், நல்ல சுறா மீன் செதிலோட. எந்த நாடுன்னு நான் வெரிஃபை பண்ணி தரேன். இந்த பக்கம் எழுதியிருக்க மால்ட்டான்னு ஒரு நாடு இருக்குது. இவர் யார், கேடிலோட்டி எஸ்பனா, ஸ்பெயின். எஸ்பனா அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஸ்பெயின். பெஸ்தா. இது ஒரு கழுகு, 2 சென்ட் செம்பு நாணயம், பியூர் செம்பு,
ஆப்ரிக்கா, சவுத் ஆப்ரிக்கா 1991. இது இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்று ஒன்றா உட்காந்து போடுவேன் இதை. இது வந்து சோமாலியா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முத்திரை. இதெல்லாம் புலி 1976. எனக்கு இந்த 3 நம்பர் மட்டும் நான் ஈஸியாக சொல்லிடுவேன். 7, 8, 6, 786 அரபியில் பார்த்து இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் இது 7, இது 8, இது 6ன்னு சொல்லிடுவேன். இது 7, இது 8, இது 6. 1976. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வேணுங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை பற்றி சொல்லுவோம். இது மாதிரி நாணயங்கள் உங்கள்கிட்ட கலெக்ஷனில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், வாய்ப்பில்லை. தப்பித்தவிர யாராயினும் ஒரு ஆள்கிட்ட எங்கேயாவது இருக்கலாம். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாணயம். என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன அப்படின்னு இந்த நாணயத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுவரை எந்த ஒரு மதம் சார்ந்த நாணயத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்காது. என்ன வார்த்தை அப்படின்னா, தமிழில் சொல்லப்போனால், ஓ இஸ்லாமியர்களே ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். ஓ முஸ்லீம்ஸ் யூனிட்டி, யூனிட்டி, ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு நாணயத்தில் பொறித்து வெளியிடப்பட்ட ஒரு நாணயம் இது. இதுவரை எந்த ஒரு மதம் சார்ந்த நாணயமும் உலக லெவலில் கிறிஸ்தவனோ அல்லது இந்துக்களோ யாரும், கிறிஸ்தவர்களோ அல்லது இந்துக்களோ யாராக இருந்தாலும், சீக்கியர்களோ ஜெயின் மதத்தவர்களோ புத்திஸ்டோ சைனிஸ்டோ யாராக இருந்தாலும் இதுவரை ஒரு நாணயத்தில் வந்து ஒன்று சேருங்கள், உலக இந்துக்களே ஒன்று சேருங்கள், உலக கிறிஸ்தவர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு பொறிச்சது கிடையாது. எனக்கு தெரிய பொறிச்சது கிடையாது. என்ன ஒரு விஷயம் பொறிச்சிருந்தாலும் பொறிச்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் இந்த நாணயத்தில் அந்த வார்த்தை இருக்கும். இது வந்து உலக ஜெருசலேம் தினம், வேர்ல்டு ஜெருசலேம் டே, ஹிஜ்ரி ஆண்டு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஈரான் நாட்டில் உள்ள ஒரு இஸ்லாமிய குடியரசு. 1979 வரைக்கும் தலைவர் வந்து அந்த நேரத்தில் அயத்துல்லா ஹொமேனி, அலி ஹோமேனின்னு அதுக்கு பேர். 1981 to 1989. இது ஒரு கமாமினிட்டி காயின்ஸ், ஒரு நினைவு நாணயம், காமன் காயின் கிடையாது. இந்த மாதிரியான நாணயம் வந்து ஒரு நினைவு நாணயம். இதில் வந்து கட்டிடங்கள், குவி மாடங்கள், காஃபா மசூதிகள், மதம் சார்ந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு உள்ளன. இதனுடைய எடை வந்து 3.2 கிராம். உலோகம் வந்து கியூப்ரோ நிக்கல். ஓ முஸ்லீம்களே, ஓங்கிற வார்த்தையே இதில் இருக்குது. OHO அப்படிங்கிற வார்த்தையே இதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. அந்த வார்த்தை மட்டும் ஆங்கிலத்தில் இருக்குது. மற்றதெல்லாம் அரபு மொழியில் இருக்குது, இஸ்லாமிய மொழியில் இருக்குது. அது மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஓ முஸ்லீம்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாணயத்தை இந்த பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதில் பெருமைப்படுகின்றேன். இது நான் இதுவரைக்கும் இதை விற்பனை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. வேண்டும் என்பவர்கள் இது வாங்கிக் கொள்ளலாம். ஒரே ஒரு நாணயம் அத்தி பூத்தது மாதிரி ஒரு அதிசயமாக என்கிட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக இது என்னுடைய பராமரிப்பில் இருந்து வருது. ஆல்பத்திலேருந்து எடுத்து இன்றைக்கி அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் தாரேன். அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். ஈரான் வேர்ல்டு டே ஆஃப் ஜெருசலேம், காஃபா அட் மெக்கா டிவைடட்ஸ் டேட் வித் வேல்யூ ஃபிலோ. அது கீழே எழுதிருக்கு. அதாவது அந்த வேல்யூ பிலோ அப்படின்னா அந்த ரூபாயின் மதிப்பு எழுதப்பட்ட இடத்துக்கு கீழே இது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி 1989 அது எழுதி பாருங்க. ஓ முஸ்லீம்ஸ் யுனைட், யுனைட், ஒன்று சேர், ஒன்று சேர்னு. இது ஹிஜ்ரி ஆண்டு 1358 to 1316. இது ஹிஜ்ரி ஆண்டு. அதில் எங்கிட்ட எழுதிக்கணும் காமிக்கட்டுமா? 1989. இது வந்து மெக்கா, மெதினா, காஃபா. அந்த இது மேலே எழுதிக்கிறது வந்து இஸ்லாமிய லாங்குவேஜ். கீழே எழுதிக்கிறது வந்து OH போட்டுக்கோங்க. OHO எழுதியிருக்கா? OHO. முஸ்லீம்ஸ் MOSLEMS. ஓ முஸ்லீம்ஸ் யுனைட், யுனைட், ஒன்று சேர், ஒன்று சேர். இந்த வார்த்தை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் யாரிடமேனும் இருந்தால் எனக்கே தரவும் நான் நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொள்வேன்.
ஒரு அற்புதமான ஒரு வேத வாக்கியம், நல்லதொரு வாக்கியம், யூனிட்டி, ஒன்று சேர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். புரட்சி செய் என்று சொல்லவில்லை. ஒற்றுமையாக இரு, அனைவரும் ஒன்றாக இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றது. இதே வார்த்தையை உலக மக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து முஸ்லீம்ஸ் ஒன்று சேருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த பில்டிங்க்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. இது பில்டிங்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு புனித ஸ்தலம். மெக்கா மெதினா வந்து ஒரு புனித ஸ்தலம். இந்த 786 என்கின்ற அந்த எண்களோட மெக்கா டு மெதினா டிஸ்டன்ஸ் ஆஃப் மைல்ஸ், இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரங்கள், முகமது நபியின் கால் தடங்கள் பதிந்த மைல் கற்கள், அதான் 786 அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு நாணயத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். இந்த பக்கமும் சில விஷயங்கள் எழுதியிருக்கிறேன். டோம் அண்ட் த ராக், அதாவது கட்டிடங்கள் அல்லது மலை போன்ற குவி மாடங்கள். கமாமரேட்டிவ் காயின்ஸ் 3.2 கிராம் 10 ரியால்ஸ். இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான், ஈரான் பக்கத்தில் உள்ள, பாலஸ்தீன பக்கத்தில் உள்ள, இஸ்ரேலுக்கு பக்கத்தில் உள்ள ஜெருசலேம், அது ஒரு புனிதமான ஒரு நகரம். இது அந்த குவி மாடங்கள், கட்டிடங்கள், மாளிகைகள், அந்த படம். இது சுற்றி இருக்கிறப்புறம் இஸ்லாமிக் லாங்குவேஜ், இஸ்லாமிய மொழி. அங்கேயே ஒரு முக்கியமான பள்ளிவாசலும் இருக்குது. ஒரு சுவர் இருக்குது, ஒரு நினைவு சுவர். அதை போய் எல்லோரும் புனிதமான ஒரு சுவராக தொட்டி வணங்கிட்டு வராங்க. அதில் போய் தலையை முட்டுவாங்க, முட்டி இறைவனிடம் வேண்டிட்டு வருவாங்க. நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து ஜெருசலேம்லேருந்து கொண்டு வந்த அந்த பாக்ஸில் ஒரு 12 வகையான பொருள் இருக்குது. மண், அந்த புனிதமான நீர், இன்னொரு சிலுவை, இன்னொரு கல், அப்படி ஒரு 12 விதமான பொருள் அதில் இருந்துச்சு. அதை நண்பர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. இது ஜெருசலேம்லேருந்து வாங்கிட்டு வந்தது சார் அப்படின்னு சொல்லி. நான் சிறிது காலம் வைத்திருந்தவன் வந்து அது எனக்கு இது பயன்படாது அப்படின்னு சொல்லி அந்த நண்பரை கூப்பிட்டு திருப்பி கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு பயன்படும், எனக்கு இது பயன்படாது, நான் சும்மா ஒரு வேடிக்கை பொருளாக வைத்துள்ளேன், உங்களுக்கு இது புனிதமான பொருளாக நீங்கள் அது கருதப்படலாம், அது உங்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி அவரிடமே திருப்பி கொடுத்துட்டேன். இந்த நாணயம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நாணயம், பூஜையில் வைக்கப்படக்கூடிய ஒரு நாணயம், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாணயம், ஒரு விஷயம், ஒரு விடயத்தை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு நாணயம், ஒரு விடயத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு நாணயம். உங்களையெல்லாம் அழைக்கிறார்கள், முகமது நபியின் தூதர் போல உங்களையெல்லாம் அழைக்கிறார்கள், ஒன்று சேருங்கள் என்று சொல்லுங்கிறேன். இந்த நாணயத்தின் மூலமாக இன்று என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் மற்றும் உலகில் வாழ் இஸ்லாமியர்களுக்கும் எனது பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபி சலாம் அலைக்கும், சலவாத்துல்லாஹி அலைக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லா. இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் நான் படிச்சுக்கிட்டது. ஒரு காலத்தில் நானும் தலையில் தொப்பி வச்சு நான் பள்ளிவாசலில் போய் தொழுதுருக்கேன். நண்பர்களோட ஒன்றா சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாயந்தரம் வீட்டிலேயே தொழுதுருக்கேன். அவங்களோட சேர்ந்து நிறைய களிமாக்கள் சொல்லுவேன். அலிஃப், சே, சீன்னு சொல்லி அந்த 1 2 3 நாள்லாம் சொல்லுவேன். அப்புறம் 1வது சக்கத்து, 2வது ஹஜ்ஜி, 3வது சௌர்ஸா, 4வது என்னமோலாம் சொல்லுவாங்கள்ல, அது மறந்து வச்சு ரொம்ப நாள் இளம் வயது பாடங்கள். அதெல்லாம் ஒரு உலகிலேயே ஒரு உன்னதமான ஒரு சமயம். இறைவனை வழிபடுவதற்கு இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் முழுவதும் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தால் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு துண்டையோ ஒரு பாகையை விரித்து முட்டி போட்டு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சாரமான ஒரு விஷயம் அந்த சமயத்தில் உண்டு. அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். கோயில் போய் தேடித்தான் இறைவனை கும்பிடணும் அப்படின்னு அந்த இது இல்லாமல், சர்ச்சுக்கு போய் தேடித்தான் கிறிஸ்துவ கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல், எந்த இடத்திலும் இருந்து இறைவனை வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு சொந்தக்கார ஒரு சமயங்கள்
இதைத்தான் எல்லா மதமும் சொல்லுது. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். எல்லாம் வல்லவன் இறைவன். இறைவன் உலகில் மிகப்பெரியவன். லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூல் அல்லா. வணக்கத்திற்கு உரியவர் அல்லாஹ்வுத்தாலா ஒருவரே, அவரை தவிர வேறு எவரும் இல்லை என்று. ஏன்னா நான் வந்து ஒரு மாற்று மதத்துக்காரன் கிடையாது, நான் வந்து மாற்று இனத்துக்காரனும் கிடையாது. நான் ஒரு மனிதன். அந்த மனிதன் என்ற ஒரு போர்வையில் மனிதத்தன்மையோடு, மனித நேயத்தோடு, மனிதாபிமானத்தோடு, சக மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்து மறைய ஆசை. மறைந்த பிறகும் எனது நண்பர்களின் இதயத்தில் வாழ ஆசை. நன்றி நண்பர்களே, நன்றி.